எடுத்துக்க முடியாது. ஜூஸ்லயோ டீ காஃபிலையோ இந்த ஸ்டீவியாவை ஒரு கேப்சூல் மாதிரி இருக்கும், அதை போட்டு கலக்கி குடிச்சிக்கலாம். நாக்கில் மட்டும்தான் டேஸ்ட் இருக்கும், உள்ளுக்குள்ள இறங்காது. அடுத்து டிடாக்ஸ் அண்ட் ரெஜினுவேஷன். டிடாக்ஸ் அண்ட் ரெஜினுவேஷன் கேட்டகரியில குடலை கழுவி உடலை தேற்றுன்னு சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் சித்தர்கள் எல்லாமே. அந்த மாதிரியான கேட்டகரியில நம்ம குடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றுறதுக்கு ஃபைபர் கொடுத்துருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம மஞ்சள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துது, அதே நேரத்துல ஒரு சர்வலோக நிவாரணி. ஸோ அந்த குர்குமின் பிளஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ரிஷி காளான், முன்னால மன்னர்கள் ராஜாக்கள் மட்டுமே பயன்படுத்தின ஒரு ரிஷி காளான் கேனோடெர்மா. இந்த கேனோடெர்மா எந்தெந்த உறுப்புகள் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதுவே போய் சரி பண்ணிரும். அடுத்து ஃபுட் பேட்ச், கால் பாதத்துல ஒட்டி எடுக்கக்கூடிய ஃபுட் பேட்ச். இந்த ட்ரிங்க் பண்றவங்க, ஸ்மோக் பண்றவங்க, நிறைய மாத்திரை மருந்துலாம் எடுக்கிறவங்களுக்கு இந்த ஃபுட் பேட்சை ஒட்டி எடுத்தோம் அப்படின்னா ரத்தத்துல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் எல்லாம் வெளியே வந்துடும். ஸோ நீங்க என்ன சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தாலும் சரி, இந்த நான் இப்ப சொன்ன ஃபைபர், கேனோடர்மா, ஃபுட் பேட்ச், இந்த மூணையும் ஒரு மாசம் எடுத்துட்டு நீங்க சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறீங்கன்னா செம்ம ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து ஐ சப்போர்ட், கண் சம்பந்தமான பிரச்சனைக்கு மெல்டானியன் ஸ்ப்ரே. அதாவது மெல்டானியன் ஸ்ப்ரேயை கொஞ்சம் பார்த்து கவனமா பயன்படுத்தணும். நாக்கு கடியில் ஒரு ஸ்ப்ரே பண்ணணும். ஒரு 9 மணிக்கு ஸ்ப்ரே பண்றீங்கன்னா 9:30 மணி 10 மணிக்கு தூக்கம் வந்துடும். தூக்கம் இருந்தா சார் அப்படின்னு கேட்டுறாதீங்க. இது கூட 2 ஸ்ப்ரே அடிச்சிங்கன்னா கூட 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்குவீங்க, அவ்வளவுதான். பயப்பட வேண்டாம், உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது. சின்ன குழந்தைங்க கையில படுற மாதிரி வைக்காதீங்க. அப்படி வச்சிங்கன்னா அவங்க தூங்குவாங்க, அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ தூக்கமின்மை பிரச்சனைக்கு இந்த மெல்டானின் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா டீப்பா ஒரு ரிலாக்ஸான நேச்சுரல் ஸ்லீப் கிடைக்கும். உமன்ஸ் ஹெல்த், இதை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்றேன். கிரான்பெரி அப்படிங்கிறது குருதி நெல்லி. இது ஒரு பெரி வகையை சார்ந்த ஒரு பழம். இதை எடுத்துக்கும் போது பெண்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு வரும், யூடிஐ ப்ராப்ளம். ஸோ அதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு. போலிக் அண்ட் அயன், ஒரு பெண் குழந்தை வயதுக்கு வந்த காலத்துல இருந்து கடைசி காலம் வரைக்கும் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு. பிளட் கவுண்ட்ஸ்லாம் கம்மியா இருக்கு அப்படின்னா ஹெச்பி லெவல்லாம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி விடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஷதாவரி மேக்ஸ். மற்ற கேப்சூல்லாம் இப்போ அவைலபிள் இல்லை, அதனால சொல்லலை. ஷதாவரி மேக்ஸ் பீரியட் பிரச்சனையில நிறைய பேருக்கு அப்டமன் பெயின் பெருசா இருக்கும், ஸ்டொமக் பெயின். ஸோ அதை எல்லாத்தையுமே சீர் பண்ணி ரெகுலர் பீரியட்ஸ் வர்றதுக்கு இந்த ஷதாவரி மேக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ பீரியட் டைம்ல மட்டும் தான் எடுக்கணுமாங்கிறது இல்லை, ப்ரீவியஸாவே இருந்து எடுக்க ஆரம்பிச்சாதான் நம்ம உடம்புல சரியான வேலையை செய்யும். அடுத்து ஹேர், ஸ்கின் அண்ட் நெயில் கேப்சூல். ஸோ முடி சம்பந்தமா, ஸ்கின் சம்பந்தமா, நெயில்ஸ்க்கு உண்டான விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயுஷாந்தே அப்படிங்கிற கேட்டகரியில ஹார்ட் சம்பந்தமா நிறைய, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவியரா இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடியது. ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனை இருக்கவங்களுக்கு ப்ரோகார்ட், சுகர் லெவல் அதிகமா இருக்குங்கிறவங்களுக்கு குளுக்கோ ஹெல்த், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குங்கிறவங்களுக்கு கிட்னி ஹெல்த், அதோட ஆண்களுக்கு ப்ரோஸ்டேட் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கவங்களுக்கு ப்ரோஸ்டேட் கேர், மல்டி விட்டமின் இருக்கக்கூடியவங்களுக்கு விட்டல் காம்ப்ளெக்ஸ், உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளை நிறைய இருக்குன்னா டாக்ஸ் கிளீன், நம்மளுடைய லிவரை பாதுகாத்துக்கிறதுக்கு நிறைய ஸ்மோக் பண்றவங்க, ட்ரிங்க் பண்றவங்கலாம் அந்த லிவர் ஹெல்த் எடுத்துக்கலாம். ரெஸ்போகேர், அந்த ரெஸ்போகேர் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்புல நிறைய பேருக்கு வீசிங் சம்பந்தமான பிரச்சனை இருக்கும், அவங்களுக்கு ரெஸ்போகேர் எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஹெல்த் கேர். இன்னும் 3 வகையான கேட்டகரி இருக்கு. ஸோ அடுத்து வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு நான் இந்த விஷயங்களை ஷேர் பண்றேன். ஸோ சொன்ன விஷயங்கள் உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ சப்போர்ட் பண்ண சுஜி மேடமுக்கு ரொம்ப நன்றி. சொல்லி கொடுத்ததை கேட்டுட்டு நன்றி மேடம். ஸோ சொல்லி கொடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. இதுல உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை உங்க லீடர்ஸ்ட கன்சல்ட் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே.